மோடி வந்து 3வது முறையாக கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிச்சிட்டார் அப்படின்னும் போது இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து கூட்டணி ஆட்சி தான் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மவுசு குறையுதுன்ற பேர் வந்துடக்கூடாது இல்லையா? மக்களுக்காக நல்லது செய்யலை, ஆனால் இருந்தாலும் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த விஷயத்த நீங்க சொல்லலாம். சாதாரண ஒரு வேலைக்கே கூட பாத்தீங்க அப்படின்னா பாஜக அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ளடி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் வேலைகளையுமே பறிக்கிறீங்க. இருக்கக்கூடிய சில தமிழக ஊடகங்கள் ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்றீங்க பாருங்க. ஆனா ரொம்ப சூப்பரா செட் பண்றீங்க. அது எந்த டைரக்டர் இருந்து வாங்கிட்டு வரீங்கன்னு தெரியல. சினிமா டைரக்டர் உண்மையிலே பிரிவினையும் பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடியது மோடியினுடைய சமீபத்திய பேச்சுக்கள் தான் சார். அவர் இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்காக எதிராக எதுவுமே பேசினது 100% பேசினது. அவர் கிறிஸ்துவராக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், இல்லை ஜெயின் சிக் யாராக இருக்கட்டும், அவரை பற்றி பேசுறதே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு மதத்தை நீங்க யூஸ் பண்ணி ஒரு தவறான விஷயத்துக்கு நீங்க கொண்டு போறது தவறுன்னு சொல்லியிருக்காரு. தவிர மெர்சல் மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்த திரு ஜான்சன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கரண்டா பார்த்தீங்க அப்படின்னா பீகார் வந்து தேர்தல் நடக்க போகுது. கடுமையான பிரச்சாரங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் முறைகேடு நடந்திருக்கிறதால ராகுல் காந்தி வந்து குற்றம் வந்து முன் வச்சிருக்கார். பீகாருடைய தேர்தல் எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் தான் இந்த பீகாருக்கும் முக்கியத்துவமாக இருக்கும். இரண்டாவது, அரசியல் ரீதியாக பார்க்க போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பி தொகுதிகள் ஜாஸ்தி. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நலனுக்காக வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த இப்போ அடுத்த நடக்கக்கூடிய தேர்தலையுமே தெரிஞ்சிடும். மெயினாக இந்த பீகாரினுடைய எலெக்ஷனை வச்சு ஏன் மொத்த இந்தியாவுமே அரசியல் செய்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திரு நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தை குறை சொல்லணும், ஏதாவது ஒன்று குற்றம் சொல்லணுன்றதுக்காக வச்சு தான் இப்போ வரக்கூடிய தேர்தல். இப்போ அடுத்து ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் வச்சுன்னா அதை வச்சு சொல்லுவாங்களே தவிர, மற்றபடி இதை வந்து நாங்கள் வந்து இது ஒன்றும் ரொம்ப பெரிதா இல்லை, இதனால மட்டும்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்ப வந்துட்டு மோடி வந்து 3வது முறையாக கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிச்சிட்டார் அப்படின்னும் போது இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து கூட்டணி ஆட்சி தான் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மவுசு குறையுதுன்ற பேர் வந்துடக்கூடாது இல்லையா? அதற்காக ரொம்ப பிரயத்தனப்படுறாங்களோ ஜெயிச்சே ஆகணும்னா. அதாவது எப்படின்னா, இப்போ ரெண்டு விஷயமா நீங்க அதை பார்க்கலாம். இந்த வார்த்தைக்கு ஜெயிச்சே ஆகணும்னா அதாவது என்னன்னா, நான் வந்து செய்யலையே, மக்களுக்காக நல்லது செய்யலை, ஆனால் இருந்தாலும் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த விஷயத்த நீங்க சொல்லலாம். ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்துக்கோ, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அரசாங்கத்துக்கோ, பீகாரில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு, அந்த கூட்டணி கட்சிக்கு அந்த ஜெயிச்சே ஆகணும், ஐயோ இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பல்ஷன் வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு அவசரம் இல்லை. ஏன்னா அவங்க ஈஸியாக அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்றது தெரியும். ஏன்னா இது வரைக்கும் இந்த இத்தனை ஆண்டுகளில் பீகாரில் நடந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் மக்கள் நிஜமாலே நிம்மதியாக இருக்காங்க. அதனால அவர்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷர் இல்லை. அதாவது பிஜேபிக்கோ அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கோ ஒரு ப்ரெஷர் இல்லைங்க. ஐயோ ஜெயிச்சிருவோமோ மாட்டோமோன்றது ப்ரெஷரே இல்லை. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் எப்பவும் போல பிரச்சாரம் என்ன, தேர்தல்னா பிரச்சாரம் போகணும் அப்படின்றனால திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு. இதுல பாருங்க, இப்போ சமீபத்துல வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது வந்துட்டு தமிழகத்துல பீகார் மக்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாதம் ஏற்புடையது? ஒரு பிரதமராக இருந்து கொண்டு எதுக்கு இந்த பிரிவினைவாத பேச்சுக்கள்? அது கரெக்ட் தான். என்னன்னா, மிகப்பெரிய தப்பு பிரைம் மினிஸ்டரோட தப்பு என்னன்னா, அப்படி சொன்னதுல அதோட ஒரு தப்பு என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் கண்டிப்பா எல்லாரும் இந்திய கொஞ்சமாவது கத்துங்கடான்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலை கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா, எப்பவுமே ஜான்சன் வந்துட்டு இந்த ஹிந்தி படிக்கணும்ன்றதுல ரொம்ப மும்முரமா இருக்கு. ஆமாங்க, ஏங்க ஜான்சனா இருந்தா ஹிந்தி படிக்க கூடாதாங்க? இது என்னங்க இருக்கு? இப்போ சொன்ன தமிழ்நாட்டை விட்டு நீங்க தாண்டி காக்கிநாடா போனாலும் சரி, ராமகுண்டம் போனாலும், ஆந்திரா அதாவது தெலுங்கு மாநிலத்துக்கு நீங்க போனீங்கனாலும் அங்க உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா புரிச்சுக்கலாங்க. உங்களுக்கு இட்ஸ் அ கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். அவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெளிவா சொல்றாரு, திமுகவினர் இந்த மாதிரி பீகார் மக்களை வந்து தவறா பேசுறாருன்னா தெளிவா சொல்றாரு. அதை இங்க இருக்கவங்களுக்கு அது புரியாம கூட நீங்க வந்து இல்ல தமிழ் மக்களை அவரும் தவறா பேசுறாரு நீங்க வந்து இப்படி பேசுனீங்கன்னா, ஒண்ணு வேணும்னு சொல்றீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியல. அப்ப தெரிஞ்ச முடியாது கேட்டு சொல்லிக்கணும்.
நான் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ட்ரிக்டா ரூலே கொண்டு வந்திருக்கணும். அட்லீஸ்ட் இந்த திமுகவினருக்காவது கொஞ்சமாவது யாரும் ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர் வைங்கப்பா ஸ்ட்ரிக்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அவர் கொண்டு வரல. அதுதான் அவர் பண்ண தப்பே தவிர என்ன பீகார்ல வந்து பீகாரி மக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுல கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு அவர் சொன்னது வந்துட்டு தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி சொல்ல வரல. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுல பீகார் மக்களை வந்து அவங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொன்னாருன்னு சொல்றீங்க. அவர் அப்படி சொல்லல. திமுகவினர் வந்து பீகாரி மக்களை வந்து தவறா பேசுறாங்க, கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுறாங்கன்னு தான் சொன்னாரே தவிர அவர் வந்து தமிழ் மக்கள் வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னா பேசவே இல்லை. அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை. திமுகவினர் தான் சொன்னார். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஏவாவேல அவர் பேசியிருக்காரு. நம்ம யார் இந்த ஓசி மினிஸ்டர்னு சொல்லுவாரு பொன்முடி, அவர் பேசியிருக்காரு. எல்லாருமே வந்து வட இந்தியர்களை வந்து ரொம்ப கேவலமா தான் பேசியிருக்காங்க. அது வந்து அவங்க ஓட்டு வங்கிக்காக மட்டும் பார்த்துப்பாங்க. ஆனா அவங்களோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல, அவங்களோட ஓன் தொழில, அவங்க ஓன் ஃபேக்டரியில எல்லாத்துலயுமே. நான் என்ன சொல்ல வரேன் வந்துட்டு, பீகார் வந்துட்டு இருக்கிற ஸ்டேட்லயும், இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்லயும் ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலமாக பீகார் வந்து இருக்கு இல்லையா? அதை முன்னேற்றுவதற்கு, அந்த மாநிலத்துல வந்து ஒரு உள்கட்டமைப்பை வந்து ஏற்படுத்துவதற்கு பாஜகவோ இல்ல ஆண்ட கட்சிகளோ வந்துட்டு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லை. நீங்க வளர்ந்த மாநிலத்தை பார்த்து வந்துட்டு நீங்க பொறாமைப்படுவதும் குறை சொல்வதும் வந்துட்டு ஏற்புடையதா? கரெக்ட். அதாவது இப்போ பீகார் வந்து எத்தனை வருஷமா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஆட்சி இருக்கு? எத்தனை வருஷமா இருக்கு? கடந்த ஒரு டைம் தான் இருந்திருக்கு. அதற்கு முன்னாடி காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி தான் மொத்தமா இருந்தது. இங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே, 15 வருஷத்துக்கு முன்னாடியே பீகார்ல இருந்து தொழிலுக்காக இங்க வந்த மக்கள் இருக்காங்க. சரிங்களா? அப்பவே நிறைய பேர் ஸ்கேட்டர் ஆயிட்டாங்க, தொழிலுக்காக வெளியில போய் வேலை செய்யணும்னு. ஆனா எப்போ உங்களுக்கு வந்து வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குதோ அப்பதான் அந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் ஊருக்கு திரும்பி போவாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு யூஎஸ்ஏல போனவங்களும் யூகேல போனவங்களும் எப்ப இந்தியா எவ்வளவோ பெஸ்ட், இப்போ நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி திரும்பி வராங்கல்ல. வரலன்னு மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க தயவு செய்து. நிறைய பேர் வராங்க. ஏன்னா இங்க வந்து தொழில் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் எனக்கு 3 கோடி 10 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்து இங்க வந்து விவசாயம் ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்காங்க. ஏன்? எதனால? ஏன்னா இப்ப இந்தியா டெவலப் ஆயிட்டு வருது. ஸோ அதே மாதிரி அந்த மாநிலமும் டெவலப் ஆக கண்டிப்பா எல்லா மக்களும். இது வரைக்கும் டெவலப் ஆகல. இந்த 5 வருடங்கள ஏங்க 50 வருஷமா நீங்க ஒரு மாநிலத்தை அழிச்சிட்டீங்க. பேசிக் எஜுகேஷன் இல்ல சார்ங்க. பேசிக் எஜுகேஷன் கிடையாது. இது கடந்த 5 வருஷத்துல என்ன நடந்திருக்கு பாத்துறீங்களா? எஜுகேஷன்ல பேசிக் எஜுகேஷன்னா பீகார் மாநிலம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அப்படின்னும் போது இப்ப இங்க தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும் நீங்க இத்தனை கட்சி நாங்க வந்து எல்லாம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு திரு அன்பில் பொய்யாமொழி வந்து எங்களுடைய எஜுகேஷன் செக்டர் தான் பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இதே மாநிலத்துல குக் கிராமத்துல கூரை கூட இல்லாம மரத்தடியில உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு தூரம் நம்ம வாட்ஸ்அப் வச்சிருக்கோம், இன்ஸ்டா வச்சிருக்கோம், கிராமத்து வரைக்கும் போயிருக்கு. அங்க பீகார்ல இன்னும் மக்களுக்கு அந்த அளவுக்கு வரல. அந்த அளவுக்கு 50 வருஷமா பண்ணிட்டாங்க. கடந்த 5 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த ஆட்சி வரும்போது நீங்களே பாருங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் உழைப்பாளிகள், நம்ம தமிழ் மக்கள் மாதிரி அவங்களும் நல்ல உழைப்பாளிகள். அவங்களோட மாநிலமும் டெவலப் ஆகும்போது கண்டிப்பா அவங்களும் போவாங்க. குக்கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள்லாம் சேர்ந்தோன்னா எல்லாம் சரியாயிரும். நீங்க உடனே ஒரு 5 வருஷத்தை கொடுத்துட்டு உடனே 5 வருஷத்துல எல்லாமே சரி பண்ணிட முடியுமா? முதல்ல என்ன சொல்ற, இந்த ரீச் இருக்கு பாருங்க, எஜுகேஷன் ரீச்ன்றது வந்து எல்லா கிராமங்களும் பொறுத்து கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். இதுல பாருங்க, இப்போ தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க பீகார்ல வந்துட்டு. கிட்டத்தட்ட தமிழகத்துல திமுக என்ன மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டதோ அப்படியே டிப்டோ காப்பி அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஹையர் ஸ்டடிஸ் போற பெண்களுக்கு வந்துட்டு 2000 ரூபாய் வந்து வழங்கப்படும். கிட்டத்தட்ட அங்கே ஒரு மகளிர் குழுக்கள் மாதிரி இருக்கு. அங்க வந்து இருக்கிற பெண்களுக்கு மகளிர் மேம்பாடு வந்து பண்ணி தரப்படும். இந்த மாதிரி நிறைய அடிப்படை வசதிகளுக்கான தமிழக காலை உணவு திட்டம் முதல் கொண்டு தமிழகத்தை பார்த்து அப்படி காப்பி அடிச்சு பண்றாங்க. சோ திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது எவ்வளவு வரைக்கும் ரீச் ஆயிருக்குல்ல. அதாவது இந்த திரு மோடி வீடுன்றதை வந்து இவர் கலைஞர் வீடுன்னு ஒருத்தர் மாத்தினாருங்க. சரிங்களா? மோடி மருந்தகத்தை வந்து இங்க வந்து என்னது ஸ்டாலின் மருந்தகம்னு இன்னொன்று மாத்தினாங்க. இது ஜல்ஜீவன் திட்டத்தை வந்து இங்க வந்து எல்லாருக்கும் குடிநீர்னு மாத்தினாங்க. அதாவது ஒரே விஷயங்க, நீங்க வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்திய மக்கள் தானே எல்லாருமே. லாங்குவேஜ் வேற வேற, கல்ச்சர் வேற வேற, பேசிக்கான ஒரு அடிப்படை அவசியங்கள்னு சில விஷயங்கள் எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். உங்களுக்கும் தண்ணி வேணும், எனக்கும் தண்ணி வேணும், உங்களுக்கு சாப்பாடு வேணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எல்லா ஸ்டேட்லையும் ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அது இவர் காப்பி அடித்த போது, யார் நம்முடைய திமுக முதலமைச்சர் காப்பி அடித்த போது இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கேலி பேச்சா கூட பேசிட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா ஓகே, நீங்கள் உங்களுக்கு செய்யுங்க, உங்க மக்களுக்கு நல்லது வந்தால் பண்ணுங்கலாம். ஆனால் அதே பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கே அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை தேவைகள் தானே. ஸோ அந்த விஷயங்களை கொண்டு வரும்போது அதையே நீங்க ஒரு காப்பி அடிச்சு திராவிட மாடல் வச்சு தான் பண்ணாங்க. நீங்க சார் இங்க போட்ட அதே திட்டங்களை தானே சார் அங்கேயும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. கிட்டத்தட்ட பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கப்படுற அந்த திட்டத்தை வந்து பாஜக அவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க. அது வந்து எதுக்கு கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஆனா அதே திட்டத்தை வந்துட்டு ராஜஸ்தான்லயும் சரி மகாராஷ்டிராலயும் சரி அதை வந்து எலெக்ஷன்ல எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்ல நீங்க சொன்ன விதம் தான். முதல்ல அனைத்து பெண்களுக்கும் சொன்னீங்க, கரெக்டுங்களா? தேர்தலுக்கு முன்னாடி
தேர்தலுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? தகுதியான பெண்கள்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? ஃபார்ம் போட்டு சாங்ஷன் ஆன பெண்கள்னு சொன்னீங்க. இதெல்லாம் நீங்க சொல்லவும் தான் கேட்டாங்க. ஏன் அப்போ வந்து பொய்யான ஒரு பிரச்சாரம் பண்ணீங்கன்னு தான் கேட்டாங்களே தவிர நீங்க எதுக்காக கொடுக்குறீங்கன்னா கேட்கவே இல்லை. அதனால நீங்க உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்க மாத்தி சொல்லிடாதீங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தாங்க. அவங்களோட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான். எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட ஓகே ரைட் ஓகே. இன்னொன்று நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். தேசிய கொடியையோ நம்மளுடைய தேசத்தையே பிளவுபடுத்துற மாதிரி இதே திமுகவும் காங்கிரஸும் நிறைய விஷயத்துல பேசியிருக்காங்க. சரிங்களா? ஆனா தேசிய கொடியை ஏந்திட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஊர்வலம் போனார். சரிங்களா? போனப்போ அதுக்கு கமெண்ட்ஸ் நல்லது, பரவாயில்ல, நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு முதல்ல அதுக்கு வாழ்த்து சொன்னது யாரு? ட்வீட் போட்டது யாரு? திரு நரேந்திர மோடி போட்டார். எதனால? ஏன்னா அவங்க முதல்ல தேசம் தான் முக்கியம். சரி, உங்களுக்கு பர்சனல் அஜெண்டா, உங்களோட ஃபேமிலி அஜெண்டா அதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டா கூட தேசத்துக்காக ஒரு நிற்கிறாங்களா? நீ எதிராளியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தேசத்தினுடைய நலனுக்காக நீ ஏதோ ஒன்று செய்றீங்கன்னா அது சப்போர்ட் பண்றோன்ற சொல்றப்போ அதுதான் முதல்ல ட்வீட் போட்டாலே திரு நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அதனால இதை வந்து நீங்க வந்து தவறாக வந்து பேசியோ அதை வந்து இது வந்து காப்பி அடிக்கிறாங்க அதெல்லாம் பத்தி யாரும் அங்க கன்சர்ன் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் சும்மா ஒரு மீடியா மாத்தி நீங்க பேசிட்டு இருக்கலாம். பாத்தீங்களா, எங்களை பார்த்து தான் வந்து நாடே நடந்து நீங்க சொல்லிக்கலாம். இப்போ நேத்து கூட இவர் சொன்னார் நினைக்கிறேன், இவர் சாரி மினிஸ்டர் பாரதியா சாரி ஆர்எஸ் பாரதி சொன்னார், அமைதி பூங்காவாக வந்து விளங்குகிறது தமிழகம் சொன்னார். சொன்ன உடனே எனக்கு பார்த்து எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா எல்லாம் ஒரு பொதுமக்கள் பார்க்கும்போது தெரியுது இல்லைங்க, அமைதியா தானே இருக்கு, அமைதி பூங்காவா தானே. நம்ம அமைதினா எப்படி? நீங்க இறங்கி தனியா உங்களால இந்த ரோட்ல போயிட முடியுமா? நைட்ல சிட்டில தானே இருக்கீங்க, நைட்ல இல்லைங்க நான் நைட்டு வந்து நான் 11 மணிக்கு நடந்து போயிடுவேன் அப்படின்னு உங்களால போக முடியுதா? தெருநாய்கள் தொல்லை அதிகமா இருக்கு. தெருநாய்களை விட்டுருங்க, நீங்க நாய் இது மிருகங்களுக்கு போறீங்க, மனுஷங்களுக்கு வாங்க. இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்க எவ்வளவு தூரம் கஞ்சா வழக்குகள் டெல்லியில ஒரு எம்பியோட கழுத்துல வந்து செயின் ஆத்துட்டு போயிருக்காங்க, அது தெரியுமா? அங்க ரொம்ப சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பா இருக்கா. சரிங்க, நீங்க ஒரு சம்பவம் தானே நீங்க சொல்றீங்க, ஆனா அதுக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, யூபில பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அதாவது அதான் சொல்றீங்களா, குஜராத்ல எத்தனை பெண்கள் வந்துட்டு கடத்தப்பட்டிருக்காங்கன்றது ஒரு புள்ளி விவரம் வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. யார் வெளியிட்டவங்களை ஆளு சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா காங்கிரஸோ இல்ல யாரோ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதாவது இதாக இருக்குமே, ஆர்கனைசேஷனா தான் இருக்குமே தவிர. அப்போ ஏன் வெளியிட்டு இருப்பாங்களா? அப்ப ஆமாங்க, இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சாரத்தை நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியால பாதுகாப்பு எவ்வளவோ பரவாயில்லையே சார். நம்ம பேசுறோன்றதுக்காக பேசக்கூடாது. என்ன விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஒரு சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்களை விட்டு சின்ன பசங்களை கூட வெளியில டியூஷனுக்கு தனியாக அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ அம்மா அப்பாலாம் மனசாட்சி தொட்டு நம்ம பேசணும், அனுப்புறது நம்ம பயப்படுறோம், ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ கஞ்சா கலாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. அதனால ஓப்பனா சொல்றேன், ஹோமோ செக்சுவலும் சரி, சைல்டு அபியூஸும் சரி, எவ்வளவு தூரம் ஜாஸ்தி ஆயிருச்சு. செயின் ஸ்நாச்சிங்க்கு அவன் வெறும் ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 கொலை பண்றதுக்கு ஆயிருச்சு. தைரியமா ஒரு கத்தி எடுத்துட்டு ஒரு இளைஞர்கள் அவ்வளவு பேர் சேர்ந்து, ஒரு 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை என்ன சொல்றது, ஒரு அவங்கள இது பண்ணி ஒரு சர்க்கிள் பண்ணி மிரட்டுறதுக்கூடிய இதை தருவாய்களும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நம்ம அரசாங்கம் பண்ணுது? தமிழகத்துல நடக்கிறதா சொல்றேன், நான் நடக்காத எதுவுமே சொல்லலை, நான் நடந்து நியூஸ்ல வந்த விஷயங்கள் தான் சொல்றேன். ஸோ இந்த அளவுக்கு தமிழகம் நீங்க இருக்கும்போது இதை வந்து நீங்க ஒரு அமைதி பூங்கான்னு அவர் சொல்றாரு அப்படின்னா அதை கேட்கறது நம்ம தான் என்ன சொல்ற ஃபூல்ஸா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம அதாவது ஓட்டுக்காகவும் சும்மா நீங்க திருப்பி மக்களை ஏமாத்தி நினைக்கிறதுனால அது ஒன்றும் நடக்காது. நான் மக்களையும் தான் குறை சொல்றேன். ஏன்னா மக்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும்.